திமுகவின் எம்பி ஆகிறார் விஜய பிரபாகரன். வருகின்ற 2026 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி. பிரேமலதா அதிரடி அறிவிப்பு. கொண்டாட்டத்தில் தேமுதிகவினர். அதாவது தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி விவகாரத்தில் தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தேமுதிகவின் கூட்டணி முடிவு தொடர்பாக பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தை பிறந்த பிறகு அதிரடியான கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தனர். அந்த வகையில் தேமுதிகவை 2005ஆம் ஆண்டு தொடங்கிய விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலேயே 8% வாக்குகளை பெற்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். 2011இல் அதிமுக கூட்டணியில் இணைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றார். ஆனால் அதன் பிறகு கடந்த 15 ஆண்டுகளாக கட்சி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் வரும் தேர்தலில் கட்சியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பிரேமலதா தீவிரமாக திட்டமிட்டும் வருகிறார். அதே போலதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகவுக்கு ஒரு மேல்சபை எம்பி பதவி தருவதாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் மேல்சபை எம்பி தேர்தல் நடந்தபோது தேமுதிகவை புறக்கணித்து 2 அதிமுகவினரை மட்டும் அனுப்பியது. இதனால் கோபமடைந்த தேமுதிக கடும் விமர்சனம் செய்தது. பின்னர் இந்த மாதம் ஒரு மேல்சபை எம்பி பதவி தருவதாக அதிமுக மீண்டும் உறுதி அளித்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் பிரேமலதா கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்போம் என்று மட்டுமே கூறினார். இது கட்சியின் திட்டவட்ட வியூகம் என்றும் கட்சி நிர்வாகிகள் கூறியும் வருகிறார்கள். மற்ற கட்சிகள் இன்னும் கூட்டணி முடிவெடுக்காத நிலையில் நாம் ஏன் அவசரப்பட வேண்டும் என்று ஒரு மூத்த நிர்வாகியும் கேள்வி எழுப்பினார். கடந்த தேர்தல்களில் ஆதரவு தந்து ஏமாற்றப்பட்ட அனுபவம் தேமுதிகவினருக்கு உள்ளது. எனவே இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளை ஒதுக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி நிபந்தனையை வைத்துள்ளதாக தகவல்களும் வெளியாகி வருகின்றன. மேலும் கட்சி அலுவலகத்தில் நடந்த இரகசிய வாக்கெடுப்பில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்று வாக்களித்ததாகவும், ஆனால் அதிமுக கூட்டணியை தொடர வேண்டும் என்றும் கருத்துக்களும் எழுந்ததாகவும் தெரிய வருகிறது. விஜய் கட்சியுடன் கூட்டணி என்று மிகச்சிலரே ஆதரவு தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டும் வருகிறது. இதற்கிடையேதான் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் தக்க வைக்க முயற்சிகளை மேற்கொண்டும் வருகிறார். அதே நேரம் திமுக தரப்பிலும் தேமுதிகவை தங்கள் அணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதாகவும், மேல்சபை எம்பி பதவி உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தன. இத்தகைய சிக்கலான சூழ்நிலையில்தான் தை பிறந்த பிறகு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி தொடர்பான அதிரடி அறிவிப்பை வெளியிடுவார் என்று அரசியல் வட்டாரங்களும் எதிர்பார்த்து வந்தார்கள். தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி விவகாரத்தில் தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தேமுதிகவின் கூட்டணி முடிவு தொடர்பாக பெரும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தை பிறந்த பிறகு அதிரடியான கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்த்த நிலையில்தான் தற்போது திடீரென்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த 4 மாதங்களாகவே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் அறிவிப்போம் என தொடர்ச்சியாக கூடி வந்தார் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். மேலும் அவருடைய அறிவிப்பு ஏக எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்தது. குறிப்பிட்டது போலவே நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகில் உள்ள பாசார் கிராமத்தில் மாநாடு நடைபெற்றது. பெரும் கூட்டமும் கூடியது. மாநாட்டில் 7 மணிக்கே கூட்டம் குறித்து கூட்டணி குறித்தும் அறிவிக்கப்படும் என்று கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் உறுதியாக தெரிவித்த போதிலும் 8 மணி வரை மாநாடு மேடை குழப்பமாக காணப்பட்டது. 8 மணிக்கு வேனில் மாநாட்டு திடலை வலம் வந்த பிரேமலதா வந்திருந்த பெரும் கூட்டத்தினரை பார்த்து முகமலர்ச்சியோடு இருப்பதை காண முடிந்தது. அந்த பூரிப்போடு கூட்டணி குறித்து கூட்டத்தில் பேசும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பேசி சத்திரியனாக இருந்த போதும் சாணக்கியதனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கூட்டணி குறித்து ஆளும் கட்சிகளே முடிவெடுக்காத நிலையில் நாம் மட்டும் ஏன் அவசரப்பட வேண்டும்? எனவே தெளிவாக சிந்தித்து நம்மை மதிப்பவர்கள் யார் என்பதை அறிவிப்போம் என்றதும் கூட்டத்தில் பெரும் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. அப்போதுதான் கூட்டத்தின் ஒரு பகுதியில் சில மாவட்ட செயலாளர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கூர்மையாக்கி கேட்க நேர்ந்தது. கூடிய கூட்டம் சுமார் 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட்டணி அறிவிப்பை மேலும் தாமதப்படுத்தினால் நமக்கு ஆதாயம் என அந்நியார் நினைக்கிறாங்க என்று பேசிக் கொண்டிருந்தனர். மாநாட்டுக்கு உடல் உழைப்பு மட்டுமின்றி
பசை பங்களிப்பு செய்தவரிடம் வினவினோம். அதேபோல் 90% திமுக தான் என்ற சாய்ஸ் இருந்தது. இந்த கூட்டம் மனதை மாற்றியிருக்கலாம் என்றார். மேலும் கூட்டம் 1 லட்சத்தை தாண்டும் என நாங்கள் கூட கணிக்கவில்லை என்ற உண்மை நிலவரத்தையும் வெளிப்படையாக சொன்னார். நாங்கள் யாரிடமும் பேரம் பேசவில்லை என்று தேமுதிக தலைவர்கள் முதல் நிர்வாகிகள் வரை மறுத்து பேசினாலும் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானங்கள் இருபெரும் கட்சிகளுக்கு வலிக்காத வகையில் இருபுறமும் சேஃப் கார்னரில் நிறைவேற்றப்பட்டிருப்பதே இதற்கு சாட்சி. தங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை இந்த மாநாட்டில் வலியுறுத்தியுள்ளனர் பிரேமலதாவும் எல்கே சுதீஷும். எல்கே சுதீஷ் பேசும்போது கேப்டன் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விருதாச்சலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு பிரேமலதா துணை முதல்வராக செல்வார் என்று பேசியிருக்கிறார். இறுதியாக பேசிய பிரேமலதாவும் தேமுதிகவுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கிய மாவட்டம் கடலூர். கேப்டனை வெற்றி பெற செய்து சட்டப்பேரவைக்கு அனுப்பியது விருதாச்சலம்தான் என்று கூறி இங்கு மேடையில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரும் அமைச்சருக்கு நிகரானவர்கள் என்று அழுத்தமாய் தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டு கூட்டத்தில் உணர்வு ததும்பலுடன் கரவொலி எழும்பியது. மொத்தத்தில் எந்த கூட்டணி அமைந்தாலும் விருதாச்சலம் தொகுதி வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை பிரேமலதா எல்கே சுதீஷ் இருவரும் முன்வைக்கின்றனர். நாங்கள் யாருடனும் பேரம் பேசவில்லை என மறுத்து பேசினாலும் இந்த மாநாடு அக்கா தம்பியின் தேர்தல் பேரத்திற்கான நல்லதொரு சமிக்கையாகவே மாறியிருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களையும் தெரிவித்தும் வருகிறார்கள். குறிப்பாக தமிழக அரசியலில் 2026 கூட்டணி கணக்குகள் தற்போதே தலைகீழாக மாறத் தொடங்கியுள்ளன. அதிமுக தரப்பு தேமுதிக தங்களது கூட்டணிதான் இருப்பதாக தொடர்ந்து கூறி வந்தாலும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இதுவரை எந்த தெளிவான பதிலையும் அளிக்காமல் மௌனம் காத்து வந்தார். அது மட்டுமில்லாமல் கடந்த முறை ராஜ்யசபா சீட் கை நழுவி போனதால் ஏற்பட்ட அதிருப்தியில் இருக்கும் பிரேமலதா இந்த முறை அதை பற்றிய உறுதியான வாக்குறுதி கிடைத்தால் மட்டுமே கூட்டணி என ஒற்றை காலில் நிற்பதாக தகவல்களும் கசிந்து வந்தன. இதனால் அதிமுகவுடன் அதிகாரப்பூர்வமாக கைகோர்க்காமல் இழுபறியும் நீடித்து வந்தது. அதே சமயம் சமீப காலமாகவே ஆளும் கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சிக்காமல் பிரேமலதா மென்மையான போக்கை கடைபிடிப்பது அரசியல் விமர்சகர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியும் வருகிறது. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைக்கும் தேமுதிக ஒருவேளை திமுக தரப்பில் ராஜ்யசபா சீட் மற்றும் தொகுதிகள் குறித்து சாதகமான சிக்னல் கிடைத்தால் அங்கு செல்லவும் அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டும் வந்தது. தற்போது ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெற்ற தேமுதிகவின் மாநாட்டிற்கு பிறகு அல்லது பொங்கலுக்கு பிறகு பிரேமலதாவின் இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்துவிட்டதாகவும் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்வது உறுதி என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதில் விஜயபிரபாகரனுக்கு எம்பி பதவியும் விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவதற்கும் ஸ்டாலின் உத்தரவாதம் கொடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இன்னும் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த தேமுதிகவினரையும் கொண்டாட வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவின் எம்பி ஆகிறார் விஜயபிரபாகரன். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.